வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2026 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சற்றுண்டு மகிழ்ச்சி செய்தி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து வராங்க. சிபிஎஸ்சி 10th பார்த்திங்கன்னா இன்டர்னல் மார்க் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு மட்டும் தான் 25 மார்க் இன்டர்னல் இருக்குது. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் 100 மார்க் தான் வைக்கிறாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அகமதிப்பீடு இன்டர்னல் மார்க் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு தமிழக அரசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பில் அகமதிப்பெண் நடைமுறை 10ஆம் வகுப்பிலும் அகமதிப்பெண் நடைமுறை ஆசிரியர்கள் வலியுறுத்தல் +2வில் உள்ளது போல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் மாணவர்களுக்கு அகமதிப்பெண் வழங்கும் முறை அமல்படுத்த வேண்டும் என ஆசிரியர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா வலியுறுத்தினர். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வில் தமிழ் ஆங்கிலம் பாடங்களுக்கு தலா 10 அகமதிப்பீடு மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 90 மதிப்பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வினாத்தாள் எடுக்கப்படுது. அறிவியல் பாடத்துலையுமே பார்த்திங்கன்னா மதிப்பெண் அகமதிப்பீடு இன்டர்னல் 10 மார்க் கொடுக்குறாங்க. செய்முறை 20 மார்க்கு 70 மார்க் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்குது. 30 மார்க் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்னல் கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு பாடத்திலும் பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா அறிவியல் பாடத்துக்கு மட்டும்தான் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பாடங்களுக்கு அகமதிப்பெண் வழங்கும் நடைமுறை இல்லை. எனவே தலா 10 மதிப்பெண் வழங்கி 90 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடத்தும் முறையினை பொதுத் தேர்வில் பின்பற்ற வேண்டும் என்று ஆசிரியர் மாணவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது குறித்து தமிழ்நாடு தமிழ் ஆசிரியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் இளங்கோ கூறுகையில் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள நடைமுறையினை 10ஆம் வகுப்பிலும் கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் பயனடைவார்கள். இது குறித்து முதல்வர் கல்வி அமைச்சருக்கு சங்கம் சார்பில் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இன்டர்னல் மார்க் கொடுத்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10ஆம் வகுப்புலையும் இன்டர்னல் மார்க் வேணும்னு கேட்டிருக்காங்க. +2வில் உள்ளது போல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் மாணவர்களுக்கு அகமதிப்பெண் வழங்கும் முறையினை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் மாணவர்கள் வலியுறுத்தினர். 10th அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12th இப்போ 12th இருக்கக்கூடிய இன்டர்னல் மார்க் 10th கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் ஆங்கிலம் பாடங்களுக்கு தலா 10 அகமதிப்பெண் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 90 மதிப்பெண்களுக்கு விடை எழுத வேண்டும். அறிவியல் பாடத்தில் அகமதிப்பெண் 10 செய்முறை தேர்வு 20 30 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 70 மார்க்கு விடை எழுத வேண்டும். 10ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்திலும் செய்முறை தேர்வுக்கு 25 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. மீதம் 75 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கிறது. அறிவியல் தவிர தமிழ் ஆங்கிலம் கணிதம் சமூகவியல் பாடங்களுக்கும் அகமதிப்பீடு வழங்கும் நடைமுறை இல்லை. எனவே தலா 10 அகமதிப்பெண் வழங்கி 90 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தும் முறையினை பொதுத் தேர்வில் பின்பற்ற வேண்டும் என்று ஆசிரியர் மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கோரிக்கை பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.